ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். நாமளும் அதை லைஃப் லெசன்ஸாக அப்படி லேர்ன் பண்ணிகிட்டே வரோம். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோவான் 11வது அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், லாசருனுடைய மரணம் அங்கே சம்பவிக்கிறது நாம் பார்க்குறோம். சம்பவிக்கும் போது ஆண்டவர் முதல்ல சம்பவித்த உடனே வந்தாரா அப்படின்னா வரல. 3 நாட்கள் ஆண்டவர் பொறுத்திருந்தார். பின்பு 4வது நாள் ஆண்டவர் லாசருவை தேடி வருகிற சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வீக் என்ன லேர்ன் பண்ண போகிறோம், என்ன லைஃப் லெசன் படிக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் ஆசீர்வதிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை மரண சூழ்நிலை போல் நம்மளை என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அடக்கி வச்சிருச்சு. அதான் பைபிளில் சொல்லுதில்ல, மரித்தவர்கள் துதிப்பார்களோ அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலை என்ன பண்ணிருச்சு, நம்ம லைஃப்பில் எதை கொண்டு வந்துருச்சு அப்படின்னா, இந்த நம்ம அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு சமமாக எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மளை மறைத்து கொண்டோம். வெளியே எங்கேயுமே போகிறது கிடையாது, வேறு எந்த காரியங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு ஒரே ரூம்குள்ளே ஸ்ட்ரக்கப் ஆன மாதிரி, ஒரே லூப்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, அந்த குகையின் அனுபவத்துக்குள்ளே மாட்டிக்கிறோம். இங்கே நம்ம வாசிக்கும்போது அங்கே கல்லறைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, குகை போல் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போனீங்கன்னா பிரேதங்களை துணியில் சுற்றி வைப்பாங்க, பரிமளமிட்டு அதுக்கு கல் மூடி வைக்கப்படும். இதெல்லாம் தான் நமக்கு தெரிந்த வசனம். இப்படி நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துருச்சு, ஒரு கடினமான பிரச்சனை வந்துருச்சு, ஒரு கடினமான பாதையை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னா, அதுக்குள்ளேயே நம்மளை மூடி வைத்து கொள்கிறோம். அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு முற்படுவதே கிடையாது. ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம ஸ்டக்கப் ஆகிட்டோம் அப்படின்னா, அதுலேருந்து எப்படியாவது நம்ம வெளியே வர ட்ரை பண்ணணும். ஒரு சில சூழ்நிலை ட்ரை பண்ணி வெளியே வந்திருப்போம். ஆனால் நிறைய சூழ்நிலைகள் நம்மளை வெளியே போக விடாது. நாமளும் முயற்சி செய்து ரொம்ப டயர்டாகி வெளியே வர முடியாமல் ஸ்டக்கப் ஆகிருப்போம். இந்த வெளியே வர முடியாத சூழ்நிலைகளில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த வாரம் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த செய்தி உங்களுக்கு தான். ஆண்டவர் இன்றைக்கி உங்களோடு பேசும்படி விரும்புகிறார். நம்ம வாசிக்கும்போது இங்கே 11வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் மரித்து போன லாசருவை வெளியே கொண்டு வரார். அங்கே அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவத்திலேருந்து வெளியே கொண்டு வர, மரணத்தை ஜெயித்து வெளியே கொண்டு வர. அப்போது மரணத்தையே ஜெயிக்க வச்ச ஆண்டவருக்கு இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன போராட்டங்களை மாட்டி முடங்கி போய் இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வர்றது கடினமான காரியம்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே உங்களை ஆண்டவர் விடுவிச்சிருவார். சரி, இன்றைக்கி இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் செய்ய போகிற அல்லது ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற காரியம். சில காரியம் ஆண்டவர் செய்வார், சில காரியம் நம்மை கொண்டு நம்மளை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புவார். அங்கே வாசிக்கும் போது முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, யோவான் 11வது அதிகாரத்துடைய 34வது வசனத்தில் எப்படியே ஆண்டவர் கேட்குறார், அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் என்ன பார்க்க போகிறோம். இந்த முதல் நாள் மீன்ஸ் வாரத்தோட முதல் நாளில் நம்ம நேற்று எதுனா வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல, மன்னித்துக்கோங்க. ஸோ இந்த வீக்கில் நம்மளோட அனுதின கண்மலைத்தினுடைய ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே ஸ்ட்ரக்கப் ஆயிருக்கீங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அவனை எங்கே வைத்திருக்கிறீங்க, லாசருவை எங்கே வைத்திருக்கிறீங்க. அப்போ லாசரு இருக்கிற ஒரு இடம், ஒரு பிரேத குழி ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்காக. இன்றைக்கி நம்ம மரித்துலாம் போகல, உயிரோடு இருக்கோம். அனுதின கண்மலைத்தின்னு கேட்குறனால ஜீவனோட தான் இருக்கோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளில் நம்ம ஸ்ட்ரக்கப் ஆகிட்டோம். இன்றைக்கி ஆண்டவர் கேட்குற காரியம் என்னென்னா, நீங்கள் எந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்கே எந்த நிலைமையிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறீங்க. இந்த கேள்வி கேட்ட உடனேயே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடி டக்குன்னு ஒரு 2 செகண்ட், ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில் நான் ஸ்ட்ரக்கப் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் ஒரு 2 செகண்ட் டைம் தரேன். சொல்லியிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எந்த சிச்சுவேஷனில் ஸ்ட்ரக்கப் ஆகிருக்கீங்கன்னு ஆண்டவர் கேட்டார்ல, இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பதில் சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷனில் இந்த கரண்ட்டான ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பில் நான் ஸ்ட்ரக்கப் ஆகிருக்கேன், இந்த சூழ்நிலையில் நான் ஸ்ட்ரக்கப் ஆகிருக்கேன், இந்த பகுதியில் என் வாழ்க்கை நின்றுச்சு, இதுலேருந்து நான் வெளியவே வர முடியலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட காமிங்க. அற்புதம் செய்கிறது அவரோட வேலை.
நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருக்கே மறைச்சு வச்சிடறோம். ஆண்டவருக்கு எதுக்கு நம்மளால தொல்லை. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆண்டவர் எப்படியும் நமக்கு செய்ய போகிறது கிடையாது. இவ்வளோ எத்தனையோ பேருக்கு பிரச்சனையை மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் பிரச்சனையை மாற்ற அவருக்கு ஒரு பாரம் அப்படிலாம் கிடையாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஸ்பெசிஃபிக்காக 1-2 பேருக்கு நான் சொல்லலை, எல்லாருக்கும் நான் இளைப்பாறுதல் தருகிறேன். அது எப்படி தரேன் அப்படின்னா, நான் உலகம் தருகிற விதமாக நான் தரமாட்டேன். என் சமாதானம், என் சந்தோஷம் வேறு, அது நிறைவானது. அதனால தேவ பிள்ளைகளே, நான் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் லைஃப்பில் நான் வந்து ஸ்ட்ரக்அப் ஆகிருக்கேன். அது என்ன சூழ்நிலையாக இருக்கலாம். அது உங்களோட ஒர்க் அட்மாஸ்ஃபியராக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி அட்மாஸ்ஃபியராக இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃபாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சின்ஃபுல் லைஃபாக இருக்கலாம். பாவத்துலேருந்து நிறைய பேரால் வெளியே வர முடியலை, இல்லை சில காரியங்கள் நம்முடைய மனதில் காயப்பட்டதுனால அந்த காயங்கள்லேருந்து வெளியே வர முடியலை, நம்முடைய லைஃப்பில் சந்தித்த சூழ்நிலைகளால் மனம் உடைந்து போன நிலைமையில நிறைய காரியம் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட விடுதலை பண்ணுவதற்கு உங்கள்கிட்ட கேட்குற ஒரே காரியம், நீ எங்கே ஸ்டக்கப்பாக இருக்கு, நீ எங்கே இப்போ மாட்டிக்கிட்டு இருக்க, அதை மட்டும் இடத்த மட்டும் காட்டுங்க. அற்புதம் செய்ய வேண்டியது அவரோட வேலை. ரெடியாக இருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். காட் பிளஸ் யூ.